கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 23:18. அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: உன் நம்பிக்கை வீண் போகாது என்று. அவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஏனென்றால் நாம் யாரை நம்புகிறோம் என்பது நமக்கு தெரியும். நான் நம்புகிற தேவன் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவர். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அவருக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆகவேதான் அவரை நம்புகிற நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நீங்கள் நம்புகிற உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாய் அவைகள் நடக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் கடந்து போகலாம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை உடனடியாய் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை. ஆனாலும் தேவன் சொன்னது நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு அவர் பொறுமையாய் காத்திருந்தார். கர்த்தர் சொன்னதை சொன்னபடி அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்பதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதுபோல தேவன் தனக்கு சொன்னது நிறைவேறும் என்று முழு நம்பிக்கையோடு பலவிதமான உபத்திரவத்துக்கு மத்தியிலும் யோசேப்பு காத்து கொண்டிருந்தார். தேவன் சொன்னபடி ஒரு நாள் அவருடைய வாழ்விலே தேவன் அவருக்கு செய்தருளினார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் நம்பி தேவன் சொன்ன பிரகாரம் நடக்கும் என்று நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு காத்திருப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களுக்கு சொன்னதை நிச்சயம் செய்வார். உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அதனாலதான் பயங்கரமான புயலுக்கு மத்தியிலும் அவர் எனக்கு சொன்ன பிரகாரமே நடக்கும் என்று தேவன் மேலே நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். கர்த்தர் சொன்னது நடக்கும் என்பதை முழு இருதயத்தோடும் முழு நிச்சயமாய் நம்பி தன்னுடைய பலவீனத்தை எல்லாம் பெரிதுபடுத்தாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், துதித்தார், சோத்தரித்தார், உயர்த்தினார், மகிமைப்படுத்தினார் ஆபிரகாம். தேவன் அவருடைய வாழ்விலே அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் இன்றைக்கும் காணக்கூடியதாய் இருக்கின்றது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நம்புகிறவனாய் இருந்தால் அவனே மிக பெரிய பாக்கியவான். அந்த நம்பிக்கைக்கு இணையான நம்பிக்கை இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்தவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை நம்புங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாதபடி கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்வார். ஆமென்.